பிளான்ஸே ஆக்சுவலா இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு இல்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ன்றதான் இப்ப பிளானாவே இருக்கு எனக்கு. ஏன்னா, இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதே ஒரு பெரிய அ எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சு ஆக்சுவலா. மிந்தியெல்லாம் வந்து இப்ப நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ இவ்ளோ காம்படிஷன்லாம் கிடையவே கிடையாது. சோசியல் மீடியா என்னைக்கு பூம் ஆக ஆரம்பிச்சுச்சோ, அன்னைக்கு திரும்புற பக்கம் ஃபுல்லா காம்படிஷன்ஸ் தான். காம்படிஷன்ஸ். நம்ம ஒரு 3 மந்த்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம், 1 மந்த் பிரேக் எடுத்துக்கலாம்னா, நம்ம இடத்துக்கு ஈஸியா வேற ஒருத்தவங்க வந்துருவாங்க. ஈஸியா அவங்க ஆள் மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னா, நம்ம ஃபுல்லா குவிட் பண்ணிட்டு நம்ம போறது தான் பெஸ்ட் சாய்ஸ். இல்ல நமக்கு வந்து நடுவுல இவ்ளோ நாள் நடிச்சுட்டோம். நம்ம ஒரு நல்ல ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் அவ்ளோ பேக் டு பேக் நான் பிஸியாலாம் இருந்ததே கிடையாது. ஸோ நடுவுல நான் சொன்ன 6 மந்த்ஸ், 1 இயர்லாம் எனக்கு பிரேக் இருந்து தான் ஒரு ப்ராஜெக்ட்மே நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆப்பர்ச்சுனிட்டின்றது நான் சொன்ன மாரி இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஆர்டிஸ்ட் வர ஆரம்பிச்சுட்டாங்க. யூடியூப்ல இருந்து ஆர்டிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சாங்க. வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி வராங்களோ சரி, ஃபாலோவர்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இப்ப வந்து ஆர்டிஸ்ட் ஆயிடுறாங்க. ஸோ அதனால வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியே பெரிய விஷயமா இருக்கும்போது, இதுதான் நான் பண்ணுவேன். இது நம்ம பண்ண இந்த இந்த ஒரு ரோல் பண்ணலாம். இந்த மாரி ரோல்ஸ் வந்தா மட்டும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்றது வந்து ஐ டோன்ட் திங்க் சோ இட் வில் வொர்க் அவுட் அகைன். ஓகே. அதுதான்.